ஒரு அழகான பசுமை நிரம்பிய ஊர் இருந்தது. அந்த ஊர் வட்டமா மலையால் சூழப்பட்ட ஒரு சுத்தமான, அமைதியான, அழகான கிராமம். அங்கே தங்கமான மனசுள்ள, கருணையுள்ள ஒரு மேய்ப்பர் வாழ்ந்தார். அவர் எல்லாருக்கும் நல்லா உதவியெல்லாம் செய்வாரு. அவ்வளவு நல்ல மனிதர். அவர் பேரு ராஜா. ராஜா அப்பா அந்த ஊர்ல பழமையான ஒரு குடிசையில வசிக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் இருக்கு. அது என்ன சொத்துனா 100 ஆடுகள். அந்த ஆடுகள் எல்லாம் சுத்தமா, ஆரோக்கியமா வளர்ந்தவை. ஆடுகளுக்குள்ள ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்தது. அதுக்கு பேர் சின்னு. சின்னு ரொம்ப அழகாவும் சேட்டையாவும் இருந்தது. ஆனா அது கொஞ்சம் வளர்ந்ததும் கொஞ்சம் தற்பெருமை அதிகம். தானாக இனி தனக்குள்ளத எல்லாத்தையும் பாத்துக்கலாம் நினைக்கிற மாதிரியான எண்ணம் அதுக்குள்ள இருந்தது. யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு, நான் தான் பெரியவனாகிட்டனே, நானும் தனியா புல்லு தேடி பிடிக்கலாமே, ஏன் எப்போதும் கூட்டத்துடன் தான் இருக்கணுமா அப்படின்னு சின்ன தன்னோட முடிவை எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் சின்ன யாருக்கும் தெரியாம மெதுவா கூட்டத்திலிருந்து விலகி தனியா வந்து முதல்ல பசுமையான புல்லுள்ள பக்கம் ஓடிச்சு. அங்க நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துச்சு. முதல்ல நல்லா தான் இருந்துச்சு. பசுமையான புல்லும் குளிர்ந்த காற்றும் சுத்தமான தண்ணியும் சாப்பிட்டு குடிச்சு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சின்ன அப்படியே நடந்து வழி மாறி போயிடுச்சு. அதுவால திரும்ப வர வழி தெரியாத இடத்துக்கு போயிடுச்சு. அந்த இடம் இருட்டா இருந்துச்சு. பசுமையா இல்லாத வெறும் காருமண் மட்டும் இருக்கிற வெறும் இடம். பாலைவனம் மாதிரி தான். சின்னுவுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்பா, ராஜா அப்பா,